ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோன்னா, தாய் கிழவி ஃபிலிம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிவகார்த்திகேயனோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளியே வந்திருக்கு. ராதிகா மேம் வந்து அந்த கிழவியாக நடிச்சிருக்காங்க. மெயின் ரோல் அவங்களது தான். அப்புறம் வந்து பாலு சரவணன், அருள்தாஸ்லாம் வந்து முனிஷ்காந்த் இவங்களாம் வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபிலிமோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு வயசான ஒரு 80 இயர்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து கேள்வியாக வந்து ராதிகா மேம் வராங்க. அவங்க வந்து ஒரு ரக்கடான ஒரு கேள்வி மாதிரி, அதாவது ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து அவங்கள வந்து பார்த்தாலே அலறி ஓடுற மாதிரி, இவங்க வந்து நிறைய பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து அதை வசூல் பண்ணி டார்ச்சர் பண்ணுற மாதிரி, எப்படா இந்த கிளவி போய் சேரும்னு அந்த ஊர் மக்களே ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் அவங்க வராங்க. கொஞ்சம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுக்கு வந்து ஒரு வலிப்பு மாதிரி பக்கவாத மாதிரி வந்து படுக்கையாயிடுறாங்க. அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது சீக்கிரமாக இறந்துடும் அப்படின்ற ஒரு இதில் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட பிள்ளைகளுமே வந்து அவங்க மேலே பெருசாக பாசம் எல்லாமே, ஏன்னா வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் சொத்தை பிரித்து தர, அதனால் அவங்க அம்மா மேலெலாம் அவங்களுக்கும் கோவம், அவங்க பொண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே ஆறுதலாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்களுமே வந்து எப்படா அந்த கிளவி சாவும் அப்படின்ற இதில் தான் அவங்க பசங்களுமே பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு நகை கடை வச்சுருக்கிற ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி எங்கள் கடையில் வந்து அவங்க ஒரு 160 பவுன் நகை வாங்கியிருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்படி திடீர்னு இறந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 3 அண்ணன் தம்பிகளும், பாலசரவணன், அப்புறம் வந்து இந்த அருள்தாஸ், அப்புறம் வந்து சிங்கப்பெருமாள் சார், இவங்க சிங்கம்புலி சார், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நகைக்கோசரம் அவங்க அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்ற வைக்கணும். ஏன்னா வந்து அந்த நகை எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி வந்து அவங்களால இப்போ பேசவும் முடியல. ஸோ வந்து அவங்கள இந்த இதுலேருந்து காப்பாற்றணும்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கடனை வாங்கி வீட்டில் ஆல்ரெடி அவங்க வச்சுருக்க நகையெல்லாம் விற்று பயங்கரமாக செலவு பண்ணுறாங்க. கடைசியில் வந்து ராதிகா மேம் அவங்க காப்பாற்றினாங்களா இல்லையா, அந்த கிளவியை அவங்க காப்பாற்றினாங்களா இல்லையா, அண்ட் வந்து அவங்களுக்கு அந்த நகை கிடச்சிச்சா இல்லையா அப்படின்றது தான் வந்து ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிரமாதமாக இல்லைனாலும் ஒரு வில்லேஜ் ரூரல் காமெடிக்கு வந்து இது ஒரு போதுமான ஒரு ஸ்டோரி. அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன், ஸோ ஸ்டோரிக்கு 8 மார்க்ஸ்னாலும் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் சிம்பிளாக தெரிஞ்சாலுமே அந்த இவ்வளோ கேரக்டர்ஸை வச்சு அந்த காமெடி சீன்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருக்காரு. மோஸ்ட்லி எல்லா காமெடி பெருசாக எதுவுமே வந்து கிரிஞ்சாக இல்லாமல் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் பேக்டு ஆடியன்ஸோடு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு எல்லா காமெடியும். அண்ட் கடைசி சீனில் வந்து அவர் அந்த ராதிகா மேம் மூலியமாக அவர் சொல்ல வந்த விஷயங்கள், பெண்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கோசரம் அவர் சொல்கிற விஷயங்கள் இல்லாமல் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளேக்கு 9 மார்க்ஸ் தாராளமாக தரலாம். லீட் ஆக்டிங்காக ராதிகா மேம் தான் வந்து மெயின். அண்ட் வந்து அவங்க கூடவே வர அந்த பாலசரவணன் ஆகட்டும், சிங்கப்பெருமாள் சார் அண்ட் முனிஷ்காந்த், இவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்தும் ஒரு சீனில் கண்கலங்க வச்சிருவார். அண்ட் பாலசரவணனுமே வந்து காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் அவருமே வந்து கண்கலங்க வைப்பார். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஆக்டிங்கில் எந்த குறையும் இல்லாமல் 10க்கு 10 தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து நிவாஸ் கே பிரசன்னா வந்து இந்த ஃபிலிம்க்கு ஒரு ரூரல் பேஸ்ட் காமெடி ஃபிலிம்க்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. சில இடங்களில் சீன்ஸை வந்து நல்லா எலிவேட்டும் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ வந்து மியூசிக்கும் வந்து 9 மார்க்ஸ் தரலாம். அண்ட் பெருசாக இந்த படத்தில் வந்து குறைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. குறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில கிளைமேக்ஸ் கிட்ட போகிறப்போ சில சீன்ஸ் வந்து நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் நமக்கு பெருசாக இது நினச்ச மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மற்றபடி வந்து பெரிய மைனஸ் இல்லை. பட் அது ஒரு மைனஸாக சொல்ல முடியாது. அது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அந்த இருக்கிற அந்த 2.5 மணி நேரம் வந்து நம்மளை வந்து நல்லா சிரிக்க வச்சு கடைசியில் வந்து சிந்திக்கவும் வச்சு அனுப்புறதுனால இந்த தாய் கிழவிக்கு வந்து தாராளமாக 90 மார்க்ஸ் தரலாம். அண்ட் இந்த ப்ரொடியூஸ் பண்ண சிவகார்த்திகேயன் சாருமே வந்து இதை நல்லா ப்ரொமோஷன் பண்ணி படத்துக்கு ஒரு 4-5 டேஸ் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ரிவ்யூ ஷோ வச்சு நல்லா அந்த பாசிட்டிவான ஒரு இதை வந்து படத்தை சுற்றி கொண்டுட்டு வந்து அந்த படமுமே இப்போ தியேட்டரில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது வந்து பொங்கல் ரிலீஸ்லாம் வந்து அவ்வளோவா சரியாக போல இருந்தாலும் பொங்கல் ஹாலிடேஸில் தியேட்டருங்க ஃபில் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சு. பிப்ரவரியில் வித் லவ் தவிர வேறு எந்த படமும் பெருசாக போகல. ஸோ வந்து கொஞ்ச நாளில் ஒரு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் சரியாக வராத ஒரு சுச்சுவேஷனில் தாய் கிழவி வந்து மறுபடியும் தியேட்டர் பக்கம் ஃபேமிலிஸ் எஸ்பெஷலி ஆடியன்ஸ்ன்றதை விட ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தாய் கிழவி கொண்டு வந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் உங்கள் ஃபேமிலியோட, குறிப்பாக உங்கள் ஃபேமிலியில் லேடிஸ் எல்லாரும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் காமிங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மென்க்கு தேவையான மெசேஜும் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் என்டர்டெய்னர் வித் மெசேஜாக வந்து இந்த தாய் கிழவி வந்திருக்கு. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பாய்.